இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை மேட்டுப்பாளையம் அருகே வனபத்ரகாளியம்மன் கோயில் உள்ளது. இங்கு பக்தர்கள் செலுத்தும் தட்டு காணிக்கையை பூசாரிகள் எடுக்கக்கூடாது. அதற்கென உள்ள உண்டியலில் செலுத்தி கோயில் வருமானமாக கணக்கில் கொள்ள வேண்டும் என அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து 2006இல் அப்போதைய கோயில் பூசாரிகள் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். பக்தர்கள் செலுத்தும் தட்டு காணிக்கையை கோயில் உண்டியலில் சேர்க்க வேண்டும் என ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இப்போது தட்டு காணிக்கை உண்டியலில் செலுத்தப்படுவதை கண்காணிக்க கோயிலில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் தட்டு காணிக்கை உரிய முறையில் உண்டியலில் செலுத்தப்படுவதில்லை என கோயில் செயல் அலுவலர் கைலாசமூர்த்தி போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து கோயில் பரம்பரை அறங்காவலர் வசந்தாவிடம் தெரிவித்தேன். அவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அறங்காவலரும் குற்றத்தில் தொடர்புடையவர் என செயல் அலுவலர் புகாரில் கூறியிருந்தார். இதையடுத்து வனபத்ரகாளியம்மன் கோயில் அறங்காவலர் வசந்தா, பூசாரிகள் ரகுபதி, தண்டபாணி, விஷ்ணுகுமார், சரவணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் பூசாரிகள் 4 பேரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தார். தலைமறைவாக உள்ள கோயில் அறங்காவலர் வசந்தாவை போலீசார் தேடி வருகின்றனர்.